நலமுண்டாகட்டும். ஜெய் ஆன்மீக பக்தி பயணம், ஜெய் ஆத்மா முக்தி என்ற அடிப்படையில் திருப்பதியில் இருக்கின்ற 7 மலைக்கு பூஜை செய்து 7வது மலையான வெங்கடாத்ரி மலையில் இப்போது பூஜை நடந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜெய்யாத்மா குருவிடம் திருமலை பெருமாள் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார். அது என்னவென்றால், திருமலையில் 7 மலை இருக்கின்றது. அந்த 7 மலையில் இறையாற்றல் குடிகொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பூஜை செய்து வெங்கடாத்திரி மலையை வந்து அடைய வேண்டும் என்று கூறியிருந்தபடியால் செயல் ஜெயஸ்ரீ குருஜியின் மூலமாக ஜெய் ஆத்மா குரு ஆசீர்வாதத்தோடு திருமலை பெருமாள் அருளோடு திருப்பதி பயணம் தொடர்ந்தோம். அடிவாரத்தில் இருந்து திருமலை மேல்மலை வரையிலும். இந்த மலை என்பது 7 மலை என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த சரீரத்திலும் 7 சக்கரங்கள் குடிகொண்டிருக்கின்றது. அந்த மலையின் கணக்கின்படி, சரீரத்தின் கணக்கின்படி 7 சக்கரம் சரீரத்தில் உண்டு. மலை 7 மலையாக இருக்கின்றது. அதேபோல் மூலாதாரம், சூதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞை, துரியம் என்ற அடிப்படையில் விருஷ்வாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாஸ்திரி, கருடாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி இந்த 7 மலைக்கு 7 சக்கரத்தில் சரீரத்தில் தியானித்து இப்போது 7வது சக்கரமான துரியத்தில் குடிகொண்டு வெங்கடாத்ரி மலைக்கு பூஜையோடு இக்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியின் அற்புதங்கள் உங்கள் முன் காண்பிக்கப்படுகின்றது. இதற்கு அற்புதங்கள் என்னவென்றால், ஜெய்யாத்மா குருவுக்கு திருமலை பெருமாள் ஸ்ரீகிருஷ்ண நாராயணருடைய அருளாசீர்வாதத்தோடு இப்பயணத்தை தொடர்ந்து பூஜையும் அருளாசியும் பெற்று வெங்கடாத்திரி மலையை சென்று அடைந்ததே சிறப்பு. இந்த சிறப்புக்கு ஜெய்யாத்மா குரு அவர் ஞானத்தின் வழிகாட்டுதலின் பேரில் செயல் ஜெயஸ்ரீ குருஜி அவர்கள் வழிநடத்தி திருமலையை அடைந்து வெங்கடாத்திரி மலை அவர்களுக்கு பூஜை நடத்தி கொண்டிருக்கின்ற காட்சி அவை. இது திருமலை முன்பு காண்கின்ற திருமலை அவை. அதே திருமலையில் தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் வரும்போது அங்கு புனித நீர் அர்ப்பணித்து தன் பக்தியை வெளிப்படையாக காட்டும் நிகழ்வு நடத்தும் இடம்தான் தேங்காய் உடைக்கும் இடம் என்று சொல்லப்படுகிறதே அது. இந்த அற்புத காட்சிகள் உங்கள் முன் கொடுக்கப்படுகிறது. பக்தர்களாகிய நாங்களும் வளர்ந்து யோகி என்ற நிலையில் இப்போது பயணித்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் முன் இப்பயணத்தை தொடர்ந்து 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 பூஜை மூலமாக 7 மலை இறை ஆற்றல் பெற்று ஆசீர்வாதம் பெற்று இந்த பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். ஆன்மீக பக்தி பயணம் ஜெய் ஆத்மா முக்தி என்ற அடிப்படையில் தான் இப்பயணம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சரீரத்தில் குடிகொண்டிருக்கின்ற ஜீவாத்மாவில் வளர்த்து அதை முத்திக்கு கொண்டு சேர்க்கும் பயிற்சி, பாடங்கள், ஞான உபதேசங்கள் பெற்று பக்தர்கள் யோகியாக வளர்ந்து ஆத்மா ஞானம் பெற்று அந்த ஆத்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு சேர்க்கும் பணியே ஜெய் ஆத்மா முக்தி என்ற நிலை. அதை கொண்டு சேர்க்க பயணிப்பது ஜெய் ஆன்மீக
பக்தி பயணம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். நன்றி, நலமுண்டாகட்டும். மீண்டும் சந்திப்போம்.